சற்றுமுன் வெளியான தகவல், ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியே உள்ளது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெளிச்சந்தையில் துவரம் பருப்பு ரூ. 170 மேல் விற்பனையாகிறது. பாமாயில் ரூ. 100 என்கிற அளவில் விற்பனையாகிறது. இப்படி வெளிச்சந்தைகளில் அதிக விலைக்கு விற்பதன் காரணமாக ரேஷன் கடைகளில் பருப்பு, பாமாயில் விலை உயர வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் தமிழகத்தில் சிறப்பு விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு துவரம் பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியவற்றை வெளிச்சந்தையில் அதிக விலைக்கு வாங்கி குறைந்த விலைக்கு தமிழக அரசு மக்களுக்கு வழங்கி வருகிறது. கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பு 1 கிலோ ரூ.30க்கும், பாமாயில் 1 லிட்டர் ரூ.25க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 2007ஆம் ஆண்டு 1 கிலோ பருப்பு 50க்கும் வெளிச்சந்தையில் விற்பனையானது. அதுபோல பாமாயில் ரூ.45க்கு வெளிச்சந்தையில் விற்பனையாகி வருகிறது. ஆனால் தற்போது வெளிச்சந்தையில் துவரம் பருப்பு, பாமாயில் ஆகியவற்றின் விலை பன்மடங்கு உயர்ந்து விட்டது. கடந்த 2014 முதல் 2015ஆம் ஆண்டு தமிழக அரசு பருப்பு, பாமாயில் ஆகியவற்றை கொள்முதல் செய்வதற்கு ரூ.1800 கோடி மானியம் கொடுத்து வந்த நிலையில் இப்போது மானியத்தொகை ரூ.3800 கோடியாக உயர்ந்துவிட்டது. தற்போது துவரம் பருப்பு வெளிச்சந்தையில் 1 கிலோ ரூ.155 முதல் ரூ.170 என்கிற அளவில் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோன்று 1 லிட்டர் பாமாயில் ரூ.95 முதல் ரூ.100 என்கிற அளவில் அதிகரித்து உள்ளது. கொள்முதல் விலை மிக கடுமையாக உயர்ந்த போதிலும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இன்று வரை பருப்பு கிலோ ரூ.30க்கும், பாமாயில் ரூ.25க்கும் மட்டுமே விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ரேஷனில் வழங்கும் பருப்பு, பாமாயில் விலையை அதிகரிக்கலாமா என்று ஆலோசிக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதே நேரம் இதுவரை எந்த இறுதி முடிவும் எடுக்கவில்லை என்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். எனினும் சில மாதங்களில் ரேஷன் கடைகளில் விற்பனை செய்யப்படும் பருப்பு, பாமாயில் விலை அதிகரிக்கப்படும் வாய்ப்பு உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.